யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண தேதி. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய கதைகள் ஒளிஞ்சிருக்க முடியும். ஒரே ஒரு நாள் அது எப்படி இத்தனை விதமான வாழ்க்கைய ஒன்னா இணைக்க முடியும்? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆஷ்விட்ஸ் சித்திரவதை முகாம்ல இருந்து தப்பிச்ச ஒருத்தர், ஒரு புரட்சிக்கு பிறகு செனட்டர் ஆனவர், அப்புறம் தன் உடலை கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ஒருத்தர். இவங்க 3 பேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா பதில் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்த போகுது. என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அவங்கள இணைச்சது அரசியல் இல்ல, போர் இல்ல, ஆனா கணிதம். ஆமா, நம்ப முடியல இல்லையா? இவங்க எல்லாருமே ஒரே ஒரு தேதியால கணித உலகத்தோட தொடர்புல இருக்காங்க. சரி, முதல்ல நாம மனித மனசோட அசாத்தியமான வலிமைய பத்தி பார்க்கலாம். அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்கு முன்னாடி மண்டி போடாம ஜெயிச்ச சிலரை பத்தின கதைகள் தான் இது. இப்ப நாம 2 கணித மேதைகளை பார்க்க போறோம். அவங்க சந்திச்ச போர்க்களங்கள் ரொம்பவே வேற. ஒருத்தருக்கு அவரோட உடம்பே ஒரு சிறை மாதிரி, அதுக்குள்ளருந்து போராடினார். இன்னொருத்தர் ஒரு கொடூரமான ஆட்சியோட பிடியிலிருந்து தப்பிக்க தான் உயிரையே பணயம் வச்சார். ஃபெரான்ஸ் சுன்னேரோட கதையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவரால நகர முடியாது, கையால எழுதவும் முடியாது. ஆனா அவரோட மனசு, அதுக்கு எல்லையே கிடையாது, எங்க வேணா பறந்து போகும். கணிதமே தெரியாத அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சிக்கலான ஃபார்முலாக்கள் எல்லாம் சொல்லி எழுத வச்சார். பாருங்க, மனசோட சக்திக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? அடுத்து ஜேக்கப் ஸ்தல். அவரோட வாழ்க்கையே ஒரு ஓட்டம்தான், ஒரு தொடர்ச்சியான தப்பித்தல். முதல்ல ஜெர்மனிலிருந்து, அப்புறம் நார்வேல இருந்து, இப்படி நாசிகள் கிட்ட இருந்து தப்பிக்க அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். இந்த பயணம் அவரோட மன உறுதியையும் உயிர் வாழணுங்கிற அந்த ஆசையும் நமக்கு நல்லாவே காட்டுது. இதே வரிசையில நம்ம மனசு உழுக்குற இன்னொரு கதை இருக்கு. வரலாற்றோட 2 பக்கங்கள்ல ஒன்னான ஆஷ்விட்ஸ் வதை முகாம். அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஸ்லெபோஜின்ஸ்கியோட கதை. மனித ஆன்மா எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மறக்கவே முடியாத பாடம். சரி, கணிதம்னா வெறும் எண்கள், ஃபார்முலாக்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த மேதைகளோட வாழ்க்கை அந்த எண்களையும் தாண்டி ரொம்ப பெருசு. வாங்க, அவங்க எப்படி பொது வாழ்க்கையிலயும் கலக்குனாங்கன்னு பார்க்கலாம். கணிதத்தோட லாஜிக், அரசியலோட சதுரங்கம், இது ரெண்டும் ஒன்னு சேருமா? ஆடம் குந்தர் அதை செஞ்சு காட்டினார். அவர் வெறும் கணக்கு வாதியார் மட்டும் இல்ல, ஜெர்மன் பார்லிமெண்டோட மெம்பராவும் இருந்தார். அதே மாதிரி தாங்க கைசாய்கோப். ஒரு பக்கம் பார்த்தா அவர் ஒரு ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் எக்ஸ்பர்ட். இன்னொரு பக்கம் அவரோட நாட்டுல புரட்சி நடந்தப்போ நேரடியா அரசியல்ல குதிச்சு செனட்டர் ஆனார். அரசியல்ல இருந்து நேரா கலைக்கு வருவோம். லாஜிக்கோட கடுமையான விதிகளை உருவாக்கின அதே மூளை மேஜிக் ஷோவும் பண்ணுச்சுனா நம்புவீங்களா? அவர்தான் ரேமண்ட் ஸ்முல்யன். இவங்களோட திறமைகள் எவ்வளவு விதவிதமா இருக்கு பாருங்க. சோ, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? அவங்களோட அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் கணக்கோட நின்னுடல. குந்தரும் ஐகோவும் அரசியல்லையும் அர்னால்டு தத்துவம், மத விவாதங்கள்லயும் தங்களோட கூர்மையான அறிவை பயன்படுத்தியிருக்காங்க. தனிப்பட்ட திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் சில சமயம் இந்த ஜீனியஸ்ங்கிறது பரம்பரையா கூட வரும். இப்போ அப்படிப்பட்ட முக்கியமான கணித குடும்பங்கள்ல பிறந்த சிலரை பத்தி பார்க்கலாம் வாங்க. கணித உலகத்துல பெர்னோலி குடும்பம்னா அது ஒரு ராஜவம்சம் மாதிரி. அந்த பெரிய வம்சத்தோட வாரிசுகள்ல ஒருத்தர் தான் நிக்கோலஸ் பெர்னோலி. ஆச்சரியம் என்னன்னா, அவரும் இதே February 6ஆம் தேதி தான் பிறந்திருக்கார். நிக்கோலஸ் சின்ன வயசுலயே எல்லாரையும் தன் திறமையால அசர வச்சார். ஆனா அந்த பிரகாசம் ரொம்ப நாள் நீடிக்கல. பெர்னோலி குடும்பத்தோட பெரிய எதிர்பார்ப்புகளை சுமந்துகிட்டு இருந்த அவர் ரொம்ப இளம் வயசுலயே திடீர்னு ஒரு காய்ச்சல்ல இறந்துட்டார். இது கணித உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு. இந்த வார்த்தைகள் இது நம்மள இன்னொரு புத்திசாலி குடும்பத்தோட கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. இத சொன்ன சிசிலி டேனரோட பின்னணி என்ன தெரியுமா? அது இதை விட சுவாரஸ்யமானது. செசிலி டேனர் அவங்களும் ஒரு கணிதவியலாளர் தான். ஆனா அது மட்டும் அவங்க அடையாளம் இல்ல. அவங்க 2 பெரிய கணித மேதைகளோட மகள். சொல்லப்போனா அவங்க அப்பா அம்மாவோட அந்த அறிவார்ந்த பார்ட்னர்ஷிப் தான் அவங்க வாழ்க்கையையும் உலகத்தை பார்க்கற விதத்தையும் மொத்தமா வடிவமைச்சது. சரி, எவ்ளோ கதைகளை கேட்டுட்டோம். இப்போ நாம மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இத்தனை வித்தியாசமான வாழ்க்கை பயணங்களை இணைக்கிற அந்த ஒரு விஷயம், அது என்ன? துன்பத்திலிருந்து மீண்டு வந்தவங்க, பொது சேவை செஞ்சவங்க, ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசா வந்தவங்க, இப்படி நம்ம பார்த்த எல்லா கதைகளையும் ஒன்னா கோர்க்கிற அந்த ஒத்த நூல், அது February 6ஆம் தேதி தான். ஒரு லாஜிக்கல் ஆள் எப்படி யோசிப்பார்னு பாருங்க. வாழ்க்கை மரணம் பத்தின இந்த ஜாலியான பார்வை ரேமண்ட் ஸ்முல்யன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கு நல்லாவே காட்டுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வாழ்க்கைய பத்தி இப்படி சொன்ன அதே ரேமண்ட் ஸ்முல்யன் இறந்து போனதும் இதே February 6ஆம் தேதி தான்.
பிறப்பையும் இறப்பையும் ஒரே நாள்ல பாக்குறது. இதுதான் வாழ்க்கையோட விசித்திரம் போல. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட. இனிமே நீங்க கேலண்டர்ல ஒரு தேதிய பாக்கும்போது யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு நாளுக்குள்ள இது மாதிரி இன்னும் எத்தனை எத்தனை ஆச்சரியமான கதைகள் ஒளிஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும்?